Good morning student. Today we have discussed about the group 14. Group 14 which type of element present? Carbon, silicon, germanium, tin, lead. First of all we have discussed first element carbon. Carbon is found in native form as graphite, coal, crude oil and carbonate rocks. Carbonate rocks அப்படின்னா என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சைட், மேக்னசைட் இது எல்லாமே கார்பன் ஃபவுண்ட் ஆகிருக்கு. கண்டெய்ன்ஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் கம்பைன்டு ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அதே ஃபேமிலியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எலமெண்ட் சிலிக்கான். சிலிக்கான் எங்கே அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் அண்ட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சிலிக்கேட் மினரல்ஸ் அண்ட் கிளே ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் சிலிக்கான். சிலிக்கானோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கேட் மினரல்ஸ். நெக்ஸ்ட் இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். குரூப் 14ல் ப்ரெசென்ட் ஆகிருக்க எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்பன் அப்படிங்கிறது சாலிடில் இருக்கும். சிலிக்கான் சாலிட், ஜெர்மேனியம், டின், லெட் எல்லாமே சாலிடில் தான் இருக்கும். அதனுடைய அட்டாமிக் நம்பர் கார்பனுக்கு 6, சிலிக்கானுக்கு 14, ஜெர்மேனியம் 32, டின் 50, lead 82. நெக்ஸ்ட் ஒன்று ஐசோடோப். ஐசோடோப் அப்படின்னா நமக்கு தெரியும் சேம் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர், எலமெண்ட் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பராக இருக்கும், ஆனால் அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோடோப். இப்போ கார்பனில் C12, C13, C14 அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். சிலிக்கான் அப்படின்னு பாருங்கள், சிலிக்கானில் 28, சிலிக்கான் 30 ரெண்டு டைப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஜெர்மேனியம் 2, 73, ஜெர்மேனியம் 74, டின் 120, லெட் 208. நெக்ஸ்ட் ஒன் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் ரேடி. அப்போ அட்டாமிக் ரேடியில் பாருங்கள், கார்பனுக்கு பார்த்திங்கன்னா 1.70, சிலிக்கான் 2.10, ஜெர்மேனியம் 2.11, டின் 2.17, லெட் 2.02. அப்போ பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் ரேடி அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா கார்பன்லேருந்து லெட்டுக்கு போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிருக்கணும் ரேடி, ஆனால் கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மேனியத்திலேருந்து டிஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகுது. அப்போ டிஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகிறதுனால அதில் நமக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கனால நமக்கு ரேடி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டெண்டன்சி ஃபார் கேட்டனேஷன். கேட்டனேஷன் மீன்ஸ் செயின் ஃபார்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக்கில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம், கார்பன் கார்பன் கார்பன், அதாவது பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், கெப்டேன் இந்த மாதிரி கார்பன் கார்பன் பிட்வீனில் செயின் மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்டனேஷன் இஸ் an எபிலிட்டி ஆஃப் an element டு ஃபார்ம் செயின் ஆஃப் ஆட்டம். அதாவது செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு எபிலிட்டி இருந்தால் அதுதான் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மற்ற எலமெண்ட் எல்லாமே கேட்டனேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், த வேலன்சி ஆஃப் an element greater than or equal to 2. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா அவுட்டரில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 6, 1s2, 2s2, 2p2. அப்போ 2ல் இருக்கிறது எல்லாமே வேலன்ஸ் எலக்ட்ரான், 2s, 2p 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கலாம், இல்லை 2க்கு மேலே இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், எலமெண்ட்ஸ் should have an ability to bond with itself. அப்போ கார்பன் சேம் ஆட்டம் அதே கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், த செல்ஃப் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் ஆஸ் இட் பாண்ட் வித் அதர் எலமெண்ட்ஸ். அப்போ செல்ஃப் பாண்ட் அப்படின்னா கார்பன் கார்பன் பிட்வீனில் இருக்க பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் அதர் எலமெண்ட், இப்போ ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி செல்ஃப் பாண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட், கைனட்டிக் இன்னட்னஸ் ஆஃப் கேட்டனேட்டட் காம்பவுண்ட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல். அப்போ கைனட்டிக் அப்படின்னா மூமெண்ட். அப்போ கைனட்டிக் இன்னட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னட்னஸ் அப்படின்னா இது கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. அப்போ கேட்டனேட்டட் காம்பவுண்ட் டுவோர்ட்ஸ் அதர் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ C2H6 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்போ C2H6 அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ப்ளஸ் ஹைட்ரஜன் கோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக எது கோடையும் ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். அதுதான் கைனட்டிக் இன்னட்னஸ். அந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட்ஸ் கேட்டனேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ கார்பன் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனில் எல்லாமே ஒபே பண்ணுது, அதனால் நிறைய காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதே சேம் ஆட்டத்துக்கோட மட்டும் இல்லாமல் அதர் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஹேலஜன். நெக்ஸ்ட் ஒன் கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ அல்லோட்ரோப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலமெண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும்,
சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும். சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் எல்லாமே இதில் கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கிராஃபைட், டைமண்ட், கிராஃபின், ஃபில்லரின், நானோ டிப்ஸ் எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும், ஸ்ட்ரக்சரில் டிஃபர் ஆகிருக்கும். அப்போ மோஸ்ட் காமன் கிராஃபைட், டைமண்ட். அதர் இம்பார்ட்டன்ட் அலோட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபின், ஃபில்லரின் அண்ட் கார்பன் நானோ டிப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் கிராஃபைட். கிராஃபைட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம், கார்பனோட மோஸ்ட் ஸ்டேபிள் அலோட்ரோபிக் ஃபார்ம் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். எப்படி கம்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது 2 டைமென்ஷனில் ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ இது எல்லாமே இதனுடைய ஷேப் பாருங்கள் இந்த டயக்ராமில் ஹெக்ஸாகோனல், அதாவது ஹெக்ஸாகோனலில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஏட்டம். இதனுடைய பாண்ட் லென்த் கார்பன் கார்பன் பிட்வீனில் பாண்ட் லென்த் 1.41 ஆம்ஸ்ட்ராங். ஹெக்ஸாகோனல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நியரஸ்ட் பென்சின் ரிங் மாதிரி தான். அப்போ பென்சின் ரிங்கில் கார்பன் கார்பன் பிட்வீனில் பாண்ட் லென்த்து 1.40 ஆம்ஸ்ட்ராங். அதனால தான் இது வந்து இந்த கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நியரஸ்ட் பென்சின் ரிங்கோட பாண்ட் லென்த்துக்கு நியரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் நெய்பரிங்கில் இருக்கிற கார்பன் ஆட்டத்துக்கூட 3 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 1s2 2s2 2p2. கிரவுண்ட் ஸ்டேட்டில் அவருடைய கான்ஃபிகரேஷன் 2sல 2 எலக்ட்ரான் 2pல 2 எலக்ட்ரான் இருக்கும். எக்ஸிடேட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால் இருக்க ஒரு எலக்ட்ரான் p ஆர்பிட்டாலுக்கு ப்ரொமோட் ஆகுது. அப்போ எஸ்ல ஒரு எலக்ட்ரான், p ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் சேர்ந்து 3 சிக்மா பாண்ட் நெய்பரிங் ஆட்டத்தோட ஃபார்ம் ஆகுது. இப்போ லாஸ்ட் ஒன் பை எலக்ட்ரான், அதாவது பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதில் இருக்க இந்த லாஸ்ட் ஒன் பை எலக்ட்ரான் தான் அந்த ஷீட் ஃபுல்லாகவே டீலோக்லைஸ் ஆகுது. அப்போ டீலோக்லைஸ் மீன்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அதில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது கிராஃபைட்டில். அதனால தான் கிராஃபைட் அப்படிங்கிறது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. அப்போ அந்த கிராஃபைட் கரண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எது ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ அந்த கிராஃபைட் என்ன மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். அப்போ வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸில் தான் அந்த சீட் அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட டிஸ்டன்ஸ் அடுத்தடுத்து இருக்க சீட்டுக்கு டிஸ்டன்ஸ் 3.40 ஆம்ஸ்ட்ராங். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது. அண்ட் அதர்வைஸ் கிராஃபைட்டேட் ஆயிலில் யூஸ் பண்ணுறாங்க இதை. நெக்ஸ்ட் அலோட்ரோபிக் ஃபார்ம் டைமண்ட். அன்லைக் கிராஃபைட் மாதிரி இருக்காது இது. டைமண்ட் அப்படிங்கிறது வெரி ஹார்டாக இருக்கும். அப்போ டைமண்ட்னாவே நமக்கு தெரியும் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன மாதிரி ஹைபிரிடைசேஷன் டைமண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp3 ஹைபிரிடைஸ்டு. அப்போ sp3ன்னு சொல்லிட்டோம். sp2 அப்படின்னு பார்க்கும்போது 3 சிக்மா பாண்ட், sp3 அப்படின்னு பார்க்கும்போது 4 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ 4 சிக்மா பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நோ பை பாண்ட், அப்போ நோ எலக்ட்ரான், சிங்கிள் எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான்ஸு இதில் ஃப்ளோ ஆகாது. அப்போ ஃப்ளோ ஆகாதுன்னா கரண்ட் என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. இதனுடைய பாண்ட் லென்த்து 1.54 ஆம்ஸ்ட்ராங். இப்போ சிசி பாண்ட் லென்த்து பாருங்கள் 1.54 ஆம்ஸ்ட்ராங். அப்போ எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் அரவுண்ட் ஈச் கார்பன் ஆட்டம். அப்போ ஒவ்வொரு கார்பன் ஆட்டத்துக்கூடயும் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் all 4 valence electron of carbon are involved in bonding. அப்போ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே பாண்டிங்கில் வேலன்ஸ் எலக்ட்ரானுமே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அதனால் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்டிவிட்டி. ஹார்டு எலமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டைமண்ட் அப்படின்னாவே ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூஸ்டு ஃபார் ஷார்ப்னிங் ஹார்ட் டூல்ஸ். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணுறதுக்காக, கட்டிங் கிளாஸஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக, மேக்கிங் போர்ஸ் அண்ட் ராக் ட்ரில்லிங். அப்போ போர்லாம் போடும்போது பாறையை வந்து நம்ம துளை போடுறதுக்காக நம்ம இந்த டைமண்டை யூஸ் பண்ணுறாங்க. கார்பனில் நியூவாக சிந்தசிஸ் பண்ணியிருக்க அலோட்ரோபிசம் தான் ஃபில்லரின். ஃபில்லரின் அப்படிங்கிறது கிராஃபைட் டைமண்ட் மாதிரி இருக்காது. இதனுடைய மாலிகுல்ஸ் பாருங்கள் C32 50 60 எக்ஸெட்ரா. இந்த மாலிகுல் பார்க்க நமக்கு கேஜ் கூண்டு மாதிரி இருக்கும், அதர்வைஸ் ஃபுட்பால் மாதிரியும் இருக்கும். அப்போ இந்த C60 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படிங்கிறோன்னா அமெரிக்க ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறவர் இந்த ஃபுல்லரின் மாதிரி ஒரு பில்டிங் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால தான் இதை பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்கிறோம் C60. நெக்ஸ்ட் இது எப்படி கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மெம்பர்ட் ரிங்ஸ் அண்ட் 12 5 மெம்பர்ட் ரிங்ஸ். அப்போ இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் sp2 ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுது. அப்போ sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா 3 சிக்மா பாண்ட் இருக்கும், 1 பை பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ சிக்மா பாண்ட் பை பாண்ட் ரெண்டுமே இருக்குது. இப்போ கார்பன் பிட்வீனில் சிங்கிள் பாண்ட் இருக்கனால டிஸ்டன்ஸ் 1.44 ஆம்ஸ்ட்ராங், டபுள் பாண்ட் இருக்கனால 1.38 ஆம்ஸ்ட்ராங். அப்போ இது வந்து
டிலோகுலேஷன் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 6 மெம்பர்ட் ரிங்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் அரோமேட்டிக் கேரக்டரில் இருக்கும். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அரோமேட்டிக் கேரக்டரில் இருக்கும். கார்பனோட அனதர் அலோட்ரோப்ஸும் கார்பன் நானோடியூப்ஸ் இது ரீசெண்டாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கிராஃபைட் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் கார்பன் நானோடியூப் ஸ்ட்ரக்சரோட எண்டில் ஃபுல்லரின் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நானோடியூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸ்டீல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இதை மெயினிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ ஸ்கேல், எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம், பாலிமராக யூஸ் பண்ணுறோம், அண்ட் மெடிசனில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அலோட்ரோப்ஸம் கிராஃபின் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நல்லாது சிங்கிள் பிளானர் ஷீட்டில் sp2 ஹைபிரிடிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்பன் ஆட்டம் டென்ஸ்லி பேக் ஆகிருக்கும். அதாவது லைக் கனிகோம் கிறிஸ்டல் லாட்டிஸ், ஒரு தேன்கூடு மாதிரி இதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு. கார்பனோட ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் கார்பன் மோனாக்சைடு ஃபார்முலா CO. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அது கூட லிமிட்டெட் அமௌண்ட் ஆஃப் ஏர் பாஸ் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் லெவலில் எப்படி நம்ம கார்பன் மோனாக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் கூட நம்ம ஏர் பாஸ் பண்ணுறோம். அந்த ஏரில் நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்போ நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்க ஏர் நம்ம பாஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரொடியூசர் கேஸ்னு ஒரு கேஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதனுடைய ஃபார்முலா CO + N2. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்க ப்ரொடியூஸ் கேஸ்லேருந்து நமக்கு பியூர் கார்பன் மோனாக்சைடு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூசர் கேஸ் எங்கே பாஸ் பண்ணுறோம், இந்த சொல்யூஷன் ஆஃப் காப்பர் குளோரைடு. இந்த ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம காப்பர் குளோரைடில் பாஸ் பண்ணும்போது CuCl CO 2H2O ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டோம். அடுத்த லெவலில் நம்ம ப்ரெஷரை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கார்பன் மோனாக்சைடு நமக்கு ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுது. அதாவது நம்ம 7-Upல எப்படி நம்ம இனிஷியலாக அது கூட நம்ம கார்பன் டை ஆக்சைடை டம்ப் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ரிலீஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடுது. அந்த மாதிரி நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ப்ரொடியூசர் கேஸை ப்ரெஷர் கொடுத்து நம்ம காப்பர் குளோரைடில் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது அந்த சொல்யூஷனில் இருக்க கார்பன் மோனாக்சைடு பியூராக நமக்கு அப்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அதனுடைய கலர் எப்படி இருக்குது, அதனுடைய ஆர்டர் எப்படி இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும், அண்டு பாய்சனஸ் கேஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வாட்டரில் லைட்டாக தான் சாலிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குது, இது கூட என்ன எலமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கார்பன் மோனாக்சைடை ஆக்சிஜன் கூட நம்ம சேர்த்து பர்ன் பண்ணும்போது நம்ம கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ஆர் சார்கோல் கூட. அப்போ நமக்கு என்ன மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா கார்பனைல் குளோரைடு அப்படிங்கிற பாய்சனஸ் கேஸ் ஃபார்ம் பண்ணுது. கார்பனைல் குளோரைடோட நேம் பாசின். இந்த பாசின் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோசைனேட்டை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுது. குட் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது எலிங்கம் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குட் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் ஆக்சைடு கூட கார்பன் மோனாக்சைடை ரியாக்ட் பண்ணும்போது மெட்டலாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 11th படிச்சிருக்கோம் நம்ம வாட்டர் கேஸ் ஆர் சின்கேஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ வாட்டர் கேஸோட ஃபார்முலா CO + H2. அப்போ கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு மெத்தனால் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன் ஆக்சோ ப்ராசஸ் ஈத்தீன் மிக்ஸ்டு வித் கார்பன் மோனாக்சைடு. அதாவது கார்பன் மோனாக்சைடை ஈத்தீன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த காம்பவுண்டில் இருக்க ஹைட்ரஜன் நமக்கு ப்ரொப்பனால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இன் ஆக்சோ ப்ராசஸ் ஈத்தீன் இஸ் மிக்ஸ்டு வித் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் டு ப்ரொடியூஸ் ப்ரொப்பனால். நெக்ஸ்ட் டாபிக் ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸில் என்ன மாதிரி காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். இப்போ சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிந்தசிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் 2n+1 ஹைட்ரஜன், ப்ரெஷர் லெஸ் தென் 50 அட்மாஸ்பியராக இருக்கணும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 500 to 700 கெல்வின். கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல். அப்போ இந்த மாதிரி ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் நமக்கு அப்டைன் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் n மோல் ஆஃப் CO சொல்லிட்டோம். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் எப்படி வந்து சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டடாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தேன் ஃபார்ம் ஆகுது. ஈத்தேன் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் n-க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈத்தீன் ஃபார்ம் ஆகுது. ஈத்தீன் அப்படிங்கிறது அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அப்போ இந்த மாதிரி சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டை இந்த ஃபிஷர்-ஸ்ட்ரோப் சிந்தசிஸ் இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த கார்பன் மோனாக்சைடு டிரான்சிஷன் மெட்டலுக்கோட கம்பைனிங் ஸ்டேட்டில் நிறைய காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ மெட்டலை கார்பன் மோனாக்சைடு சேர்த்து ஹீட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிது. அந்த காம்ப்ளெக்ஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ரா கார்பனைல், ஒரு ஸ்பியருக்குள்ளார மெட்டல் கார்பன் மோனாக்சைடு ரெண்டுமே கம்பைனிங் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது மெட்டல் எப்பயுமே கார்பன் மோனாக்சைடோட கம்பைனிங்கில் இருக்கும்போது அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அயன் பென்டா கார்பனைல், குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸை இந்த கார்பன் மோனாக்சைடு மெட்டல் கூட சேர்ந்து ஹீட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சர், இது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பன் ஆக்சிஜன் பிட்வீனில் 3 எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாண்ட் டிஸ்டன்ஸ் 1.128 ஆம்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த CO ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, 1s2 2p2, வேலன்ஸில் 4 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓவராலாக 10 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்குவோம். கார்பன் ஆக்சிஜன் 2 தான் இருக்குது, அதனால் அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த எலமெண்ட்க்கு பிட்வீனில், அந்த ஆட்டத்துக்கு பிட்வீனில் ஒரு பாண்டு ட்ரா பண்ணுவோம், சிங்கிள் பாண்டு. நெக்ஸ்ட் ஓவராலாக 10 எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆட்டத்தில் எது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அப்போ ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பேர் கார்பன். அப்போ ஆக்சிஜனில் 6 எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 2 2 2 ஓவராலாக 6 எலக்ட்ரான் நம்ம வச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், 6 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாண்டிங்கில் 2 எலக்ட்ரான், ஓவராலாக 8 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 10 எலக்ட்ரானில். ரிமைனிங் 2 எலக்ட்ரான் தான் பேலன்ஸ், அது கார்பன் மேலே ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் 8 எலக்ட்ரான், அதாவது ஆக்டெட் ரூல், பாண்டிங் இன்வால்வ் ஆகிருக்கும்போது 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆக்சிஜன்கிட்ட 8 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, கார்பன்கிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரக்சரில் ஆக்சிஜன் மேலே இருக்க 2 எலக்ட்ரானை பாண்டிங் இருக்குது, ஆல்ரெடி பாண்டிங் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த சைடில் சிப் பண்ணுறோம். இப்போ சிப் பண்ணும்போது டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் மேலே இருக்க 2 எலக்ட்ரான் டிக்ரீஸ் ஆகுது. தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தாலும் செகண்ட் இதில் ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்குது, கார்பனை சுற்றி 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் 2 எலக்ட்ரான் தேவை. அதனால் ஆக்சிஜன் மேலே இருக்குது, இன்னும் 2 எலக்ட்ரானை நம்ம சிப் பண்ணுறோம். அப்போ சிப் பண்ணும்போது கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெசனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு ஒன் மோர் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைட்லேருந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஈக்குவல் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடுனாவே வாட்டர் கேஸ் அப்படின்னு தெரியும். அண்ட் த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் அப்படின்னா ப்ரொடியூஸ் கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியலில் ஃபியூயலாக யூஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது குட் ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம எலிமெண்ட் டயக்ராம்லேயே பார்த்துட்டோம். மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு குட் ரெடியூசிங் ஏஜெண்டாக ரியாக்ட் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட், கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் லிகாண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் வித் டிரான்சிஷன் மெட்டல். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ்லேயே பார்த்துட்டோம். கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ டிரான்சிஷன் மெட்டலில் நம்ம கார்பன் மோனாக்சைடோடு சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். அப்போ நிறைய காம்ப்ளெக்ஸை கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஓவரால் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 14ல் கார்பன் பார்த்துருக்கோம். கார்பன் ஃபேமிலியில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதனுடைய கார்பனோட கேட்டனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய அல்லோட்ரோபிசம் பார்த்தோம். அல்லோட்ரோபிசமில் கிராஃபைட், டைமண்ட், ஃபில்லரின், கிராபைன்,
கார்பன் நானோ டியூப்ஸ் அதனுடைய நேச்சர் எல்லாமே பார்த்தோம், அதனுடைய பாண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்பனோட ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் கார்பன் மோனாக்சைடு, அதை எப்படி இண்டஸ்ட்ரியல் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன மாதிரி இனிஷியலாக நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்பன் ஆக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிந்தசிஸ், இம்பார்ட்டன்ட் சிந்தசிஸ் பார்த்தோம், ஃபிசோட்ரோப் சிந்தசிஸ். அதில் ஹைட்ரோ கார்பனை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடோட யூசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.